பண்பு பயிற்சி முகாமின் இரண்டாவது சிறப்பு பேச்சாளர் எங்களது முன்னாள் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் விசித்ரா செந்தில்குமார் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். இந்த பண்பு பயிற்சி முகாமின் விசித்ரா செந்தில்குமார் அவர்களுக்கு கொடுக்கப்படும் தலைப்பு ஒழுக்கம் விழுப்பம் தரலான். இவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். இவர் அவினாசி கிழக்கு ரோட்டரி சங்கத்தின் தலைவராக சிறப்பாக பணியாற்றியவர். சிறந்த கால்பந்தனை வீராங்கனையாய் கல்லூரி, பல்கலைக்கழகம் மற்றும் மாநில அளவில் பங்கு பெற்றவர். நிறைய மருத்துவ முகாம்கள் நடத்தியவர். எங்கள் டாக்டர் சொன்ன மாதிரி இந்த தாய்ப்பால் கொண்டான ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்கே இவங்க பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒயிட் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட அளவில் செய்து கொண்டிருக்கிறார். அதில் நமது புஞ்சைப்பள்ளி ரோட்டரி சங்கமும் ஒரு சிறு பங்களிப்பு அவர்களுடன் சேர்ந்து இணைந்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு அருமையான மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அதாவது அந்த தாய்ப்பாலில் வந்து வாரத்தில் 10 லிட்டர் தாய்ப்பால் சேகரித்து தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளுக்கு இவர்கள் மூலமாக தாய்ப்பால் தானம் வழங்கப்படுகிறது. புஞ்சைப்பள்ளி ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் உதவி ஆளுநராகவும் நான் உதவி ஆளுநராக இருக்கும் பொழுது என்னுடைய சக உதவி ஆளுநராகவும் இருந்து சிறப்பாக பணியாற்றியவர். இப்பொழுது ரோட்டரியின் மாவட்ட அளவில் பல பொறுப்புகளை நிர்வகித்து வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு இத்தனை விஷயத்திற்கும் இத்தனை பெருமைக்கும் ஒரே ஒரு ஆள் எங்களுடைய மச்சான் எங்கள் நாங்கள் சொல்லுவோம், விசித்ரா செந்தில்குமார் அவர்களின் கணவர் செந்தில்குமார் அவர்கள் தான். ஏன்னா அவர்கள் கொடுத்த ஊக்கம் தான் இத்தனை இவங்க பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம். ஸோ அவர்களை இந்த செஷனை ஆரம்பிக்கும்படி ரோட்டரி சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ. என்னோட ஏஜி என்னை பற்றி ரொம்ப நல்ல இன்ட்ரோ கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரியலி நம்மளை பற்றி யாராவது நம்ம பண்ண நல்ல விஷயத்த 4 பேர் முன்னாடி சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? எஸ் ஆர் நோ? தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுலேயும் ஒரு விஷயத்தை அவர் ஆட் பண்ணார். இந்த எல்லா விஷயத்துக்கும் எனக்கு வந்து துணையாக இருக்க என்னோட துணைவர் செந்தில்குமார் அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். தேங்க்யூ. And dear President, Secretary Treasurer of this year and Project Chair Dr. Subramaniam sir and Sanmugam sir and past President Nirmalaka and all other Rotarians of Rotary Puliyambachi and our district coordinator, எல்லாத்துக்கும் வந்து என்னோட வணக்கங்கள் அண்ட் நன்றிகள் இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணதுக்கு. ஹேமாக்கா, சாரி நிர்மலாக்கா வரல, இருந்தாலும் அவங்கள சொல்லிக்கிட்டேன். கோச்சுக்கோ. ஹேமாக்கா, நிர்மலாக்கா அண்ட் ஷர்மிலாக்கா, லாஸ்ட் இயர் வந்து ஆல் விமென்ஸ் டீம், அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றிகள். அண்ட் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணி தந்த திட்ட தலைவர் அண்ட் பிரசிடென்ட் அண்ட் ரோட்டரி புஞ்சை புளியம்பட்டிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? தேங்க்யூ ஸோ மச். உங்களோட கால் எல்லாரும் டேப் பண்ண முடியுமா? இப்படி கைத்தட்டலை விட சத்தம் ஜாஸ்தி கேட்குமா? இன்னும் எஸ் 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 எஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த கால் டாப் பண்ண சொன்ன எதுக்காகனா ரோட்டரி இன்டர்நேஷ்னலுக்காகவும் ரோட்டரி உலகத்தில் இருக்கிற எல்லா ரொட்டேரியன்ஸ்க்காகவும் யாரெல்லாம் போலியோக்காக கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அந்த ரொட்டேரியன்ஸ்க்காகவும் ரோட்டரி இன்டர்நேஷ்னலுக்காகவும். ஏன் கை தட்டாமல் கால் தட்ட சொன்னேன்? நம்மளோட கால் இன்னைக்கு நல்லா இருக்கு, நம்ம டேப் பண்ணுறோம், நான் இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்கிற ஸ்டெப்ஸ் நம்ம ஏறி ஆடுறோம். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம போலியோ நோயால் பாதிக்கப்படலை. எஸ் எஸ் ஆர் நோ? போலியோவில் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? நோ எவ்வளோ பேர்? மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தது கிடையாது. லக்கிலி நம்மலாம் வந்து பார்த்தது கிடையாது. பிகாஸ் அவங்களோட காலெல்லாம் சூப்பி போயிருக்கும். அவங்களால நம்ம நடக்கிற மாதிரி ஈஸியாக நடக்க முடியாது, படியேற முடியாது, ஓடி ஆடி விளையாட முடியாது. நம்ம லக்கி தானே? நம்மளால் படியேற முடியுமா? ஓடி ஆடி விளையாட முடியுமா? காலை நல்லா கை தட்டுறதை விட காலை நல்லா சத்தமாக டேப் பண்ண முடியுதா? எஸ் ஆர் நோ? ஸோ இன்னொரு அளவு அதுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுத்துங்க ரோட்டரிக்கு. அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவில் வந்து போலியோவே கிடையாது. போலியோ ஒழிச்சு நம்ம 10 வருஷம் ஆச்சு. ஸோ இந்தியாவில் ஒரு குழந்தைக்கு கூட போலியோ வந்து கிடையாது. இது எதனாலன்னா போலியோ ட்ராப்ஸ் கொடுக்குறாங்கல்ல, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா பேப்பரில், இல்லை வந்து ஆட்டோவில் வந்து மைக் செட் கட்டிட்டு வீதியிலலாம் வந்து சொல்லுவாங்கள்ல, இந்த ஞாயிற்றுக்கிழமை போலியோ ட்ராப்ஸ் கொடுக்குறாங்க, முதல் கட்ட தவணையா 2வது கட்ட தவணையா அடுத்த வாரம் கொடுக்குறாங்க. கேட்டிருக்கீங்களா இல்லையா? நம்ம எல்லாருமே போலியோ ட்ராப்ஸ் குடிச்சு தான் வந்திருக்கோம். ஸோ அந்த போலியோங்கிற சொட்டு மருந்து கொடுத்தால் மட்டும்தான் நம்மளோட கால் சூப்பி போய் இல்லாமல் நல்ல விதமாக நம்ம நடக்கிறதுக்கு உதவி செய்தது. ஒரு வேக்சின் தான்.
ஓகே, அந்த வேக்சினுக்காக தான் வந்து இவ்வளோ தூரம் ரோட்டரி கான்ட்ரிபியூட் பண்ணுது. எஸ் ஆர் நோ? இதுதான் இன்ட்ராக்டர்ஸ். நீங்கள் எல்லாருமே வந்து உங்களோட பாக்கெட் மணிலிருந்து ஒரு ஃபியூ ருபீஸ் வந்து நீங்கள் போலியோக்காக கொடுக்கலாமா இல்லையா? நம்ம இவ்வளோ நல்லா நடக்கிறோம். நம்ம கூட பிறக்கிற சக குழந்தைகள், இந்த உலகத்தில் பிறக்கிற நம்ம குழந்தைகளும் வந்து நல்ல விதமாக நடக்கணும்னு ஒரு சின்ன ஒரு சர்வீஸ் மைண்டை வச்சுட்டு நம்ம ஒரு பாக்கெட் மணி ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணலாமா? பண்ணுவீங்களா இன்ட்ராக்டர்ஸ்? எஸ். போதும். உங்களோட நீங்கள் ஏதோ ஸ்பெண்ட் பண்ணுற உங்களோட பாக்கெட் மணியில் ஃபியூ ருபீஸ் கொடுத்தீங்கன்னாவே போதும். ஓகே, உங்களோட பேரண்ட் ரோட்டரிக்கு நீங்கள் கொடுத்துருங்க. சார் அதை மறந்துடாமல் நீங்கள் கலெக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்ட்ராக்டர்ஸ் வந்து இவ்வளோ ருபீஸ் கொடுத்துருக்காங்க, ருபீஸ் மெயின் கிடையாது, பட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கங்கிற விஷயம் எனக்கு தெரிய வரணும். எஸ் ஆர் நோ? பண்ணுவீங்களா? தேங்க்யூ ஸோ மச். நான் ஏன் ரோட்டரி பற்றி இவ்வளோ பேசுகிறேன்னா, நான் இன்னைக்கு நின்று பேசுகிறதுக்கு காரணம் முழுக்க என் கணவராக இருந்தாலும் ரோட்டரியும் தான். ரோட்டரி இல்லைன்னா நான் வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து வீட்டில் உட்காந்து இன்றைக்கி வந்து சமையல் பண்ணி, ஈவன் நான் சமையலும் பண்ணிவிட்டு அந்த வேலை மட்டும்தான் பார்த்துட்ருப்பேன். இன்றைக்கி உங்களெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் ஸ்பெஷலாக கை தட்டுறாங்க. இவங்களெல்லாம் வந்து பார்த்து சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்காது. ஸோ தேங்க்ஸ் டு ரோட்டரி. அண்ட் முக்கியமாக இன்றைக்கி வந்து ஒரு டாபிக் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க, டிசிப்ளின், ஒழுக்கம். யாராவது சொல்ல முடியுமா அந்த டாபிக் என்னென்னு? ஓகே. இந்த மாதிரி ஒழுக்கம், டிசிப்ளின், இந்த விஷயத்தை பற்றி திருவள்ளுவர் எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மெல்லாம் வந்து இந்த உலகத்தில் பிறந்தது நல்ல விதமாக வாழணும், இருக்கிறது ஒரு வாழ்க்கை, நல்ல விதமாக நீட்டாக வாழணுங்கிறதுக்காக தான் வந்து பெரியவர்கள், பாரதியார் ஆகட்டும், திருவள்ளுவர் ஆகட்டும், இன்னும் நிறைய பெரியவர்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்களை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நான் இன்னைக்கு பேசுகிறேன், உங்களுக்கு மறந்துடும். பட் திருவள்ளுவர் சொல்லி வச்சுட்டு போனது இன்றைக்கும் நிற்கிதா? எஸ் ஆர் நோ? ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஃப்யூச்சரில் வர ஜென்ரேஷன் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். திருவள்ளுவருக்கு இவ்வளோ விஷயம் தெரியும், அவர் ஏன் வந்து எழுதி வச்சுட்டு போகணும்? அவர் பாட்டுக்கு தெரிஞ்சுட்டு அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் இல்லையா? ஏன் சொன்னாங்கன்னா, நம்ம மட்டும் வாழ்கிறது கிடையாது, வரப்போகிற சந்ததிகளும் நல்ல விதமாக வாழணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த டிசிப்ளினுங்கிற வார்த்தை உங்களோட ஸ்கூல் அகடமிக்ஸில் மட்டும் கிடையாது, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்கு தான் சொல்லுவோம் டிசிப்ளினாக இருங்க. கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்களா டெய்லியும் டிசிப்ளினாக இரு, ப்ரேயர் போகும்போது சரி டிசிப்ளினாக லைனில் வா சொல்கிறாங்களா இல்லையா? ஸ்கூலில் மட்டும் கிடையாது. நீங்கள் அகடமிக்ஸ் முடித்தா போதும் இந்த டிசிப்ளினுங்கிற வார்த்தை, ஒழுக்கங்கிற வார்த்தை நம்ம வாழ்க்கையை விட்டு போயிடும்னு கிடையவே கிடையாது. நம்ம லைஃப் லாங் வந்து இந்த வார்த்தை நம்ம கூட வந்தால் தான் நம்ம வந்து நல்ல விதமாக இருப்போம். ஓகே, டிசிப்ளினாக என்ன யாராவது சொல்லுங்கள்? ஒழுக்கம் எதை? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்கள். டிசிப்ளின் உண்மையான ஒழுக்கம். சூப்பர். வேற யாராவது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூ இருக்கும். சிம்பிளாக ஒன்று சொல்லணும்னா, கனவு காண்றவங்களுக்கும் சாதிப்பவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? சிம்பிள். நடுவில் ஒரே ஒரு டிசிப்ளின் மட்டும் போட்டுக்கோங்க. ட்ரீம் டேஷ் அச்சீவ்மெண்ட், நடுவில் டிசிப்ளின். எஸ் ஆர் நோ? கனவு காண்றவங்க கனவு கண்டுகிட்டே இருக்கலாம். அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி வந்தால் மட்டும்தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். எஸ், சிம்பிள் தானே? ஸோ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ட்ரீம்ஸ் இருக்கா இல்லையா? எஸ். அந்த ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு ஆசை இருக்கா? அதுக்கு என்ன வேணுதா? ஹோம்ஒர்க் பண்ணணும்ல. எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணும்னா கிளாஸ் டீச்சர் வந்து கிளாஸ் எடுப்பாங்க, நம்ம அப்போ லிசன் பண்ணுறோம், ரைட். அதுக்கப்புறம் நீங்கள் போய் படிச்சிங்கன்னா மட்டும்தானே எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்க முடியும். எஸ் ஆர் நோ? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து டிசிப்ளின். டிசிப்ளின் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ரைட்டிங் த எக்ஸாம் ஆர் டியூரிங் யுவர் அகடமிக்ஸ். Till your life end, you need the discipline. Yes? சார் சொன்னார்ல, when character is lost, everything is lost. பணம் போனால் சம்பாரிச்சிக்கலாம். ஹெல்த்தாக இப்போ கூட வந்து நிறையா மருந்து மாத்திரைகள் வந்துருச்சு, எப்படியோ வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம். பட் ஒருத்தவங்களோட கேரக்டர் போச்சு அப்படின்னா அதை வந்து திருப்பியும் கெயின் பண்ணவே முடியாது. சொல்லுவாங்கள்ல, கெட்டவன் பேர் வாங்குறதுக்கு ஒரு செகண்ட் போதும், நல்லவன் பேர் வாங்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகணும். அந்த ரொம்ப நாள் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களோட ஹேபிட்டை பில்ட் பண்ணணும், உங்களோட டிசிப்ளினை கொண்டு வரணும். ஒரு நாளில் வந்துடாது. எஸ். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்து படிப்பையும் தாண்டி நம்மளோட பண்பை மேம்படுத்திக்கணுங்கிறக்கோசரம் இவ்வளோ பேர் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னாவே தெரியுது யூ ஆர் ஆல் வெல் டிசிப்ளின். இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து இந்த ஜென்ரேஷனில் வந்து கொஞ்சம் பட்டத்தீட்டப்படணும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். சார் வந்து எங்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன், மச் நீடடுங்க சார், கண்டிப்பாக வேணும் அப்படின்னு வந்து சொன்னேன். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜி பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து அன்றைக்கி கூட்டு குடும்பத்தில் வளர்ந்தோம், அதே மாதிரி தாத்தா பாட்டி கூட இருந்தாங்க, நல்லது கெட்டது சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம நிறைய நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கோம். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்மளோட பேரண்ட்ஸ் ஆகட்டும், எல்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து அவங்களோட ஜாப் அந்த மாதிரி இதில் பிஸி வேர்ல்டு ஆயிடுச்சு. எஸ் ஆர் நோ?
எஸ் 40 இயர்ஸ் முன்னாடி இருந்த வாழ்க்கையும் இப்போவும் வந்து ரொம்ப பிஸியாக தான் போயிட்டுருக்கு. பட் இது ஒரு நல்ல விஷயம் தான், நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது. எஸ் ஆர் நோ? நாங்கள் வந்து பார்த்து நாங்கள் கிட்ஸாக இருந்தப்போ எங்களுக்கு கேஜெட்ஸ் கிடையாது, எந்த ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா பெரிய விஷயங்கள் வந்து கிடையாது. பட் யூ ஹாவ் ஆல் த டெக்னாலஜிஸ். ஆனால் அந்த டெக்னாலஜி வச்சு நம்ம இம்ப்ரூவ் ஆகணுமா, இல்லை வந்து நம்மளே தாழ்த்திக்கணுமா, கீழே வரணுமா, மேலே போகணுமா இல்லை கீழே வரணுமா? மேலே தானே போகணும். ஆனால் இது அப்படி நடக்குதா? இல்லைல்ல. நிறைய க்ரைம்ஸ் இருக்குது, செக்ஷுவல் அப்யூஸ் நிறையா நடக்குது, நிறைய போட்டி பொறாமைகள் வருதா இல்லையா, பார்க்குறோமா இல்லையா? ஆனால் எங்களோட காலத்துலலாம் நீங்கள் சொல்லுங்கள், நம்மளோட காலத்துலலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சா? எதுவுமே இல்லை. ரொம்ப ப்ளசண்ட்டாக போச்சு, சண்டையே வந்து கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, போட்டி பொறாமைகள் சுத்தமாக கிடையாது. இப்போ இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா? எங்களுக்கெல்லாம் ஆப்ஷனே கிடையாது, ரொம்ப லிமிட்டட் தான் இருக்கும். பட் யூ ஹாவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஆப்ஷன். ஒரு கடைக்கு போனீங்கன்னா ஒரு 1000கணக்கான ட்ரெஸ் இருக்குது, அதில் எதில் சூஸ் பண்ணாங்க? கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா? எஸ் ஆர் நோ? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணணும். அதுக்கான பயிற்சி பட்டறை முகாம் தான் இது. எஸ், அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணால், நான் இந்த இடத்துல ஒன்று நோட் பண்ணேன், யாருமே வந்து நோட் பேடும் பென்னும் எடுத்துகிட்டு வரல. 1, அப்புறம் 2, 2 பேர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. 3, அப்புறம் ப்ளீஸ் எப்போதுமே வந்து ஒரு பேப்பர் பென் கையில் வச்சுக்கோங்க, எங்கே போனாலும் சரி. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு தெரியும்ல. யூஸ்வலாக ஹியூமன் மைண்ட் மறக்கிற டெண்டன்சி ஜாஸ்தி. இப்போ இருக்கிற வந்து நம்ம ஃபோன் பார்க்குறோம், ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கோம், நம்மளோட மைண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஸோ எப்போதுமே வந்து ஒரு நோட் பேட் வச்சுக்கோங்க, சொல்கிறத நோட் பண்ணுங்கள். எஸ், இனிமேல் ஃபாலோ பண்ணுவீங்களா? எஸ். இப்போ ஐயா எவ்வளோ நல்ல கருத்துக்கள் சொன்னார், நோட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். இன்னும் கேட்குறப்ப நம்மளுக்கு நல்லா இருக்கும், ஞாபகம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா மறந்துடும். எஸ். ஸோ இனிமேல் எந்த ஒரு மீட்டிங், எந்த ஒரு இதுக்கு போனாலுமே வந்து ஒரு நோட் பேட் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, சரி. இப்போ வந்து மெயினாக டிசிப்ளின்ங்கிறது வந்து எங்கன்னா நான் வீட்டில் தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து வீட்டில் வந்து நீங்கள் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா என்ன மேம், ரிலேட்டிவ்ஸ் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டில்? அப்போது ரூம்குள்ளே போய் கதை சாத்திக்குவோமா? அவங்களோட உட்காந்து பேசி கூட சாப்பிடுவோம். அவங்க வீட்டிலேருந்து நம்ம வீட்டிலேருந்து அவங்க கிளம்புறப்போ அவங்க வாசல் வழிக்கு போய் வழி அனுப்பிட்டு வருவோம். இப்போ எவ்வளோ பேர் இதை பண்ணுறீங்க? வெரி குட். ஆனால் வெரி குட், சூப்பர். ஆனால் பண்ணாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இப்போ ரிலேட்டிவ்ஸ் வந்தால் என்ன பண்ணுறாங்கன்னா, வராங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. யாரும் வந்து வாங்கன்னு கூப்பிடுறது கிடையாது, தண்ணி கொண்டு போய் கொடுக்கறது கிடையாது. எஸ் ஆர் நோ? எஸ், பண்ணுறீங்களா? பண்ணிங்கன்னா வெரி குட், ரொம்ப 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 சந்தோஷம். ஏன் இந்த விஷயமெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யங் ஜென்ரேஷன் நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு குடும்ப தலைவியாக ஆகிறப்ப இதை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லணும். அந்த குழந்தைங்க ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் இதை சொல்லணும். நம்மளோட கல்ச்சர் வந்து தான் வந்து நம்மளோட நாட்டுக்கே பெரிய பலமாக இருக்குது. நம்ம சொல்கிறோம் வேறு இல்லாமல் சும்மா விருட்சம். நான் வந்து டெக்னாலஜியில் வந்து அப்படி பண்ணிட்டா, படித்து இவ்வளோ மதிப்பெண் வாங்கிட்டா. இந்தியாவில் பெண்கள், தமிழ்நாட்டில் பெண்கள் தான் வந்து ஆண்களை விட ரொம்ப படிக்கிறாங்க, டாக்டர்ஸ் ஆகுறாங்க, சயின்டிஸ்ட் ஆகுறாங்கங்கிறது நம்ம விருட்சமாக சொல்கிறோமே தவிர, பட் பேஸ் ரூட் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளோ விருட்சமாக வந்தாலும் அதை பற்றி பயனே கிடையாது. உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்தியாவை பற்றி வியக்கிறதுக்கான முதல் காரணம் என்னென்னா நம்மளோட கல்ச்சர். எஸ், ரோட்டரியிலேருந்து வந்தாங்க, ஸ்பெயின்லேருந்து ஆனந்தராம் சாருக்கெல்லாம் தெரியும். அவ்வளோ பேர் வந்தாங்க, வியந்து நம்மளோட கல்ச்சரை வந்து பார்த்து பெருமைப்பட்டுட்டு போனாங்க. ஸோ அந்த கல்ச்சரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா? எஸ். படிப்பு எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி பேஸ் நம்மளோட கல்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தான் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இப்போ உங்களுக்கே சில விஷயங்கள் தெரியலனா நீங்கள் எப்படி உங்களோட குழந்தைங்களுக்கு சொல்லி தருவீங்க? உங்களுக்கு யார் சொல்லித்தராங்க இந்த விஷயமெல்லாம்? அம்மா சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு நோம்பினுடையதான் இப்படி இருக்கணும், எஸ் சொல்கிறாங்களா இல்லையா? குலதெய்வ கோயில் இதெல்லாம் அம்மா சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு ரிலேட்டிவ் வந்தால் இப்படி ரிசீவ் பண்ணும், இதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சங்காட்டிக்கு சொல்கிறாங்க. அம்மாவுக்கும் தெரியலனா உங்களுக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை தானே? ஸோ நீங்கள்லாம் வந்து இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். வீட்டில் இருக்க பாட்டி தாத்தாட்ட உட்காந்து பேசுங்க. உங்களோட குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் கலாச்சாரம் இருக்கும், அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். எஸ், இந்த குடும்பத்தோட கலாச்சாரத்தையும் குடும்பத்தோட பாரம்பரியத்தையும் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு என்ன நன்மை கிடைக்குன்னு யாரும் தயவுசெய்து கேட்டுறாதீங்க. நான் சொன்ன ரூட் அங்கே தான் இருக்குது. எஸ் ஆர் நோ? நம்மளோட பேஸே தெரியல, நம்மளோட குடும்பத்தில் ஃபாலோ பண்ணுற விஷயமே தெரியலனா நம்ம எப்படி வந்து நம்ம நாட்டில் உயர்ந்த பதவிக்கு வருவோம், நாட்டை காப்பாற்றுவோம், உலகத்தில் இருக்க மற்ற ஜீவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்? எஸ் ஆர் நோ? ஸோ தயவு செய்து வந்து ஃபேமிலியில் இருக்கிற கல்ச்சரை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மாதா பிதா குரு தெய்வம் சொல்கிறாங்கல்ல, அம்மா அப்பாவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறோமா?
பண்ணுறீங்க, வெரி குட். பட் ஐ எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் த யங் ஜென்ரேஷன்ஸ். எஸ், அப்பா உட்காரும்போது சரி சமமாக உட்கார மாட்டாங்க. ஐயா சொன்னாங்க, வாத்தியார் வந்து இருந்தார் பக்கத்துலேயே உட்கார மாட்டேன்னு. இன்னும் வந்து நிறையா பேர் வந்து அப்பா முன்னாடி கூட உட்கார மாட்டாங்க. ரைட், நம்ம சொல்கிறோம் இப்போ வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்துருச்சு, நானும் அப்பாவும் ஃப்ரெண்ட்லி, ரைட், ஓகே உட்காருங்க. ஆனால் கால் மேலே கால் போட்டு உட்கார்றது, மரியாதை இல்லாமல் எக்ஸஸாக பேசுறது, இதெல்லாம் தான் வந்து அதை அழிச்சிட்டு வருது. எஸ் ஆர் நோ? அது பண்ணுறோமா? நம்மளையும் அறியாமல் பண்ணுறோம். நம்ம வேணும்னு பண்ணுறதில்ல. அப்பாவை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அம்மாவை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணணும் நம்ம பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். ஸோ அதை தயவு செய்து எடுத்துக்காதீங்க. ரைட், அம்மா அப்பா தான். எவ்வளோ காலமானாலும் அம்மா அப்பா தான். அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் எவ்வளோ பெரிய அப்ராடில் போய் படிங்க, நீங்கள் வந்து உங்களோட அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுங்கள், கவலையே இல்லை. ட்ரெஸ்ஸிங்ஸ் அந்த மாதிரி பண்ணுங்கள், நாட் ஒரி அட் ஆல். பட் உங்களோட மனசில் நீங்கள் என்றைக்குமே வந்து அந்த குடும்பத்தோட பொண்ணா, தமிழ் பொண்ணா, இந்திய பொண்ணா, அந்த பண்பாடு என்றைக்குமே உங்கள் மனசில் இருக்கணும். உங்கள் பழக்க வழக்கத்தில் அது தெரியணும். எஸ், கொண்டு வரலாமா? எஸ், இதுதான் பேஸ். நம்ம இதை தாண்டி நம்ம வந்து படித்தோம், ரோட்டரியில் நம்ம சேவை பண்ணோம், அது எல்லாமே வந்து செகண்டரி. ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு விஷயம் வந்து பிகின்ஸ் அட் ஹோம். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் சொல்லுவாங்களா? ஸோ டிசிப்ளின் ஆல்சோ பிகின்ஸ் அட் ஹோம். எஸ், சொல்லுவாங்களா இல்லையா? பழைய அக்கா உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். வீட்டிலலாம் சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணலைன்னா நாளைக்கு வேற ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா என்ன தான் கேட்பாங்க, எப்படி புள்ள வளர்த்திருக்கேன்னு. எஸ், அதை சொல்லி தான் எங்களெல்லாம் வளர்த்துனாங்க. நாளைக்கு உங்கள் அம்மா அப்பாவுக்கு அந்த பேர் வேணுமா? நோல்ல. பெண்கள் ஆண்கள் சரி, என்ன வந்து டெக்னாலஜி வந்து நீங்கள் சாதிச்சாலும் உங்களோட பண்பில் டிசிப்ளினில் கரெக்டாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் அதுக்கு பவர். இல்லாட்டி கிடையவே கிடையாது. ஓகே, பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? அம்மா அப்பாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாமா? ஃபேமிலி கல்ச்சர் ஃபாலோ பண்ணலாமா? டெஃபினட்டாக. அம்மா சொல்லுவாங்க, பொங்கல் இன்னைக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போடுங்குவாங்க. முடியாது, நான் வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் போடுவேன், பொட்டு வைக்க மாட்டேன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு. அப்படி சொல்லுவீங்களா? சொல்லாதீங்க. ஒரு நாள் அம்மாக்காக, நம்ம ட்ரெடிஷனுக்காக ஃபாலோ பண்ணுங்க. மற்ற நாள் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க. எஸ், பண்ணலாமா இதை? அண்ட் கம்ஸ் டு யுவர் ஸ்கூல். மாதா பிதா குரு தெய்வம். குரு நான் ஐயா சொன்னாங்க, பேரண்ட்ஸ் மாதிரி யாருமே வந்து நம்மளை வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணுறவங்க கிடையாதுங்கிற மாதிரி. நம்மளை வந்து மோல்ட் பண்ணுறது அம்மா அப்பாவையும் தாண்டி ஆசிரியர்கள் தான். எஸ், நான் இன்னைக்கு நின்று பேசுகிறேன்னா எனக்கும் என்னோட ஆசிரியர் ஒருத்தங்க, என்னோட மேம் ஒருத்தங்க தான் வந்து என்னோட மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு மோட்டிவேஷன் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து சம்பளம் கொடுத்து தான் வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லவங்களாக இருந்தாலும், படித்து மார்க் வாங்கினாலும், டிசிப்ளினாக இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்களுக்கு வர்ற சம்பளம் வந்துட்டு தான் இருக்கும். ஏன் இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க? நீங்கள் வந்து ப்ராப்பராக இருக்கணும், ஒரு ஸ்கூலில் லைனில் போகணும், இல்லை குப்பை இங்கே போடக்கூடாது, லஞ்சு சாப்பிட்டீங்களா நீட்டாக வாஷ் பண்ணி வைக்கணும். இந்த விஷயமெல்லாம் ஏன் சொல்கிறாங்க? எதுக்காக சொல்கிறாங்க? கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸா? எஸ், இருக்கீங்களா? ஹாய் எவ்ரிவன். வாயில சொல்லுங்க. ஹாய். நான் ஹாய் சொன்னா நீங்க ஹலோ சொல்லுங்க. ஓகே, ஹாய், ஹலோ, ஹாய். ஓகே, ரைட். இப்போ பேசலாமா? போர் அடிக்கிறேன்னா பூமர் ஆண்டி மாதிரி பேசுறேன்னா? பாரு, பிரசிடென்ட்லாம் கை தட்டுறாங்க. நான் சொல்றேன், அந்த பூமர் ஜென்ரேஷன் மட்டும்தான் ஃபவுண்ட் அவுட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் இன்வென்ஷன்ஸ். இன்னைக்கு போய் கூகுள் பண்ணி பாருங்க, எந்த ஜென்ரேஷன்ல நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துச்சுன்னா அந்த பேபி பூமர்ஸ்ன்னு சொல்ற அந்த ஜென்ரேஷன்ல தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் எந்த ஜென்ரேஷனும் ஜென்எக்ஸா ஜென்சியா என்ன சொல்றீங்க? ஜென்எக்ஸ். உங்களோட இன்வென்ஷன் என்ன? நான் கேட்கட்டா? இன்வென்ஷன் என்ன? கொஸ்டின் மார்க். ரைட் ஆர் நோ? நான் வந்து உங்களை நெகட்டிவாக சொல்ல கிடையாது. ஸோ அந்த பேபி பூமர்ஸ், அந்த பூமர்ஸ் அண்ட் பூமர் ஆண்டி, பூமர் அங்கிள் தயவு செய்து சொல்லாதீங்க. அந்த ஜென்ரேஷன் போச்சுன்னா உங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஒரு ஆள் கிடையாது. எஸ், ஃப்ரீ அட்வைஸ் தான். விஜய் சொல்கிற மாதிரி கேட்டா கேங்க, கேட்காட்டி போங்கன்னு. பட் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் கேட்டு தான் ஆகணும். பிகாஸ் எப்படி வந்து நான் சொல்கிறேன்னா, போலியோ ஒழிக்கிறதுக்கு ரோட்டரி இவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சுன்னு உடம்பு நலம் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து மனதளவுலையும் உங்களோட பண்புகள்லையும் சிறந்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அந்த ட்ரீம் யார் வேணாலும் கனவு காணலாம், ஆனால் அச்சீவ் பண்ணுறதுங்கிறது வந்து டிசிப்ளின், சில குவாலிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். நம்ம எல்லாம் அச்சீவ் பண்ணுமா இல்லையா? அச்சீவ்மெண்ட் என்ன வேணாலும் இருக்கட்டும். எனக்கு ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும், அதுவே ஒரு அச்சீவ்மெண்ட் தான். டாக்டர் ஆகணும், அச்சீவ்மெண்ட். ஐஏஎஸ் ஆகணும், அச்சீவ்மெண்ட். இதுதான். அது டிஃபர்ஸ் ஃப்ரம் பீப்புள் டு பீப்புள். பட் அதுக்கு பேஸ் வந்து டிசிப்ளின் அண்ட் ரொட்டீன் கண்டிப்பாக இருக்கணும். எஸ், ஃபாலோ பண்ணலாமா? ஸோ உங்களோட ஸ்கூலில் சொல்கிற எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து,
படிப்பில் வந்து கம்பேரிசன் தயவு செய்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க. இப்போ நான் நிறையா இடத்துல பார்க்குறேன், நிறையா கம்பேரிசன் பண்ணி மனசு ரொம்ப வந்து உடஞ்சிடுறீங்க. மார்க் ஐயா சொன்னார், 95 மார்க் வாங்கின பொண்ணும் 5 மார்க் வாங்கின பையனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொன்னார். எஸ், 100% சொல்லணுன்னா விமனோட எமோஷனல் ஸ்டெபிலிட்டி வேறு, மென்னோட எமோஷனல் ஸ்டெபிலிட்டி வேறு. இதை வந்து நம்ம கன்ஃபார்மாக வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதை பற்றி நான் லாஸ்ட்டில் ஒரு பேரை நான் உங்களுக்கு பேசுகிறேன். அண்ட் ஸ்கூலில் மெயின் திங் வந்து யாருமே வந்து தயவு செய்து காப்பி அடிக்காதீங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. காப்பி பண்ணுறீங்களா? யாராவது பண்ணுறது இல்லைன்னா சந்தோஷம். யாராவது காப்பி அடிக்க கேட்டாலும் தயவு செய்து வந்து கொடுக்காதீங்க. அண்ட் டீச்சர்ஸ்க்கு தயவு செய்து ரெஸ்பெக்ட் கொடுங்க. அவங்கள வந்து உதாசீனப்படுத்தி பேசுகிறதோ, அவங்கள வந்து பட்டப்பேர் வச்சு பேசுகிறதோ அந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க, பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் ஏன் சொல்கிறேன்னா நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துட்டுருக்குறங்காட்டிக்கு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ டிசிப்ளினாக இருக்கணும்னா ஃபேமிலி ரைட். ஃபேமிலியில் வந்து நம்ம இருக்கிறது வந்து குடும்ப ஒழுக்கம் அண்ட் நட்பில் நம்ம யாராவது வந்து நட்பு ஒழுக்கம்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்னன்னா, அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நட்புன்னா ஒரு 70 years ஓல்டு 2 people நான் மீட் பண்ணுறேன். அவங்க வந்து 65 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்களோட 5 வயசுலேருந்து. நான் கேட்டேன், எப்படி இவ்வளோ வருஷம் வந்து சண்டையே இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுக்குள்ள அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி பழகுறோமா? ஒருத்தங்கிட்ட பேசினா இவங்ககிட்ட என்ன ஆதாயம் கிடைக்கும், பண்ணுறோமா இல்லையா? இன்னொன்று ஒரு சந்தேகம் வந்துடுது, இவங்ககிட்ட நம்ம பேசி தைரியமாக பழகலாமா, இல்லை இவங்கனால நம்மளுக்கு ஏதாவது கெடுதல் வந்துருமாங்கிற பயம் இருக்கா இல்லையா? எனக்கு இருக்குது, உங்களுக்கெல்லாம் இருக்கா இல்லையா? எவ்வளோ பேருக்கு இருக்குது? ஒன்று பயம், இல்லை ஆதாயம். இந்த ரெண்டில் இதுக்கு பயம் இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்கா? நிறைய பேருக்கு பயம் இல்லை, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்ம இருக்கிற சமுதாயம் அப்படி தான் இருக்குது. நான் யாரையும் குறை சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் எல்லாரும் மாறினீங்கன்னா சமுதாயம் மாறும், அவ்வளோதான். ஸோ இந்த நட்புங்கிறது வந்து ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம். நிறைய பேர் கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் அவங்களோட நட்பின் காரணமாக ஒருத்தர் இறந்துட்டான்னு சொன்னோன்னே அந்த செய்தியை கேட்டோன்னே இன்னொருத்தரும் இறந்துட்டார். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து நட்பு பாராட்டி வாழ்ந்தது தான் நம்மளோட நாட்டில், நம்மளோட இந்தியாவில் இந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஜென்ரேஷனில் அந்த டிஎன்ஏல வந்தவங்க தான் நம்மளாம். அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லையா? டிசிப்ளின்ங்கிறது வந்து ஸ்கூல்லையோ இல்லை நம்ம வந்து ஒரு குப்பை போடாமல் இருக்கிறதோ, காப்பி அடிக்காமல் இருக்கிறதோ மட்டும் கிடையாது. நம்ம உறவுகளுக்கு கொடுக்கறதும் டிசிப்ளின் தான். அது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறதும் டிசிப்ளின் தான். நட்பு ஒழுக்கம், குடும்ப ஒழுக்கம் சொல்கிறோமா இல்லையா? சபை நாகரிகம் சொல்கிறோமா இல்லையா? அதுவும் ஒழுக்கம் தான். சபை ஒழுக்கம் எல்லாமே வந்து அதுக்கு கீழே தான் வருது. ஸோ சிம்பிளாக வந்து சொல்லணுன்னா இதெல்லாம் தான் வந்து இது. அண்ட் சமுதாய ஒழுக்கம்னா என்ன? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஃபேமிலியில் வந்து கண்டிப்பாக குடும்ப ஒழுக்கம் ஃபாலோ பண்ணணும், ஸ்கூலில் ஃபாலோ பண்ணணும், நட்பு ஒழுக்கம் ஃபாலோ பண்ணணும். அண்ட் சமுதாயம், ஃப்யூச்சர் லீடர்ஸ் நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள். சிம்பிள், ஒரே ஒரு விஷயம். சிக்னலில் போனால் யாராவது ப்ராப்பராக சிக்னல் ஃபாலோ பண்ணுறாங்களா? நிறையா பேர் ஃபாலோ பண்ண எங்கள் ஊர்லலாம். ஏங்க சார், ஆனந்தராம் சார், நம்ம ஊரில் ஃபாலோ பண்ணுறாங்களா? பண்ணுறதில்ல. ஒரு 2-3 சிக்னல் இருக்கும், அந்த சிக்னல் யாருமே மதிக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு போவாங்க. இதை பார்த்து வளர்கிற குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? ஓ சிக்னல் இருக்குது, ஆனில் இருந்தாலும் நம்ம போகலாங்கிறது தானே தோணும் உங்களுக்கு. எஸ் வரணும், அப்படி தானே தோணும். அதுதான். அதை வந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க. அப்படி யாராவது பண்ணினாங்கன்னா நீங்கள் வந்து தட்டி கேள்வி கேளுங்க. எஸ், ரோட்டில் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்களா? எச்ச துப்புறாங்க பார்த்துருக்கீங்களா? நம்மளாம் நடந்து போனால் சாரியோ ட்ரெஸ்ஸோ போனால் தூக்கிட்டு தான் நடந்து போனோம். இது உணர்ந்துருக்கீங்களா? ஸோ இது எல்லாமே வந்து சமுதாய ஒழுக்கம் தான். இந்த எச்ச துப்புறனால என்ன ஆயிடுது? சிக்னலில் நிற்கிறனால என் வாழ்க்கையில் பல மாற்றம் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா எஸ் வரும். நீங்கள் எல்லாம் சேர்ந்து மாறினீங்கன்னா நம்மளோட தெரு மாறும், வீதி மாறும், நம்ம நாடு மாறும், எல்லாமே மாறும். எஸ், சமுதாய ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கலாமா? எஸ். இன்னொன்று, இது எல்லாமே வந்து இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவை வந்து செல்ஃப் டிசிப்ளின். இது இருந்தால் மட்டும்தான் குடும்ப ஒழுக்கம் வரும், நட்பு ஒழுக்கம் வரும், சமுதாய ஒழுக்கம் வரும், பள்ளியில் ஒழுக்கம் வரும். இப்போ செல்ஃப் டிசிப்ளின்னா எங்கேருந்து வரும்? யார்கிட்ட இருந்து வரும்? நம்ம கிட்ட இருந்தால் வரும் செல்ஃப் டிசிப்ளின். நம்ம ஒவ்வொருத்தங்க கிட்ட இருந்தும் வர்றது தான் வந்து செல்ஃப் டிசிப்ளின். எஸ், செல்ஃப் டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணலாம்? நம்ம செல்ஃப் அனாலிசிஸ். இது யாராவது பண்ணுறோமா? பண்ணுறீங்களா யாராவது? செல்ஃப் அனாலிசிஸ் யாராவது தெரியுமா அப்படின்னா என்னன்னு யாரோ ஒருத்தவங்க சொல்லுங்கள். எஸ் ஆர் நோ, தெரியுமா தெரியாதா? நானே சொல்கிறேன். எஸ், செல்ஃப் அனாலிசிஸ் ஒன்றுமே இல்லை. உங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது யாராவது ஒரு நாள் உட்காந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா?
டெய்லியும் வந்து இன்னைக்கு போய் உட்காந்து எழுதுங்க. அதான் நான் சொன்னேன், எப்போதுமே நோட் பென் கையில் வச்சுக்கோங்க. செல்ஃப் அனாலிசிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இந்த உலகத்தில் ஆடு மாடி மாதிரி வாழ்ந்துட்டு போகிற ஜீவன் கிடையாது. 6 அறிவு நம்மளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. 5 அறிவு இருக்கிறது எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் 6 அறிவு இருக்கிறவங்க ஒரே வாழ்க்கை எவ்வளோ சூப்பராக வாழணும். ஸோ அதுக்கு நீங்கள் சில ஹோம்ஒர்க்ஸ் பண்ணி தான் ஆகணும். எதுவுமே ஃப்ரீயாக கிடச்சிடாது. அதுக்கு டிசிப்ளின் இஸ் த கீ, ரைட்? ஸோ செல்ஃப் அனாலிசிஸ்ங்கிறது என்னென்னா, உங்களை பற்றி நீங்களே வந்து அனலைஸ் பண்ணுங்கள். எந்த இடத்துல நான் வீக்காக இருக்கேன், எது என்னோடய ப்ளஸ் என்ன, நான் அம்மா அப்பாட்ட எப்படி பிஹேவ் பண்ணேன், டீச்சர்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணேன், நான் கிளாஸ் நடக்கும்போது லிசன் பண்ணனா இல்லையா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட நல்ல விதமாக பேசணுன்னா, இன்றைக்கி ரோடுக்கு வெளியில் போகும்போது பப்ளிக் கிட்ட நான் எப்படி பிஹேவ் பண்ணேன், ஏதாவது வந்து யாரும் பார்க்கலிங்கிறதுக்காக ஏதாவது தப்பான விஷயம் பண்ணனா, இது எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை பற்றி நீங்கள் தெரியும். ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உலகத்தில் வெற்றி பெறலாம் கூட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மெயின் திங் அது எழுதுங்க. டெய்லி வந்து ஒரு டைரியோ ஒரு நோட்டோ வச்சு இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டெய்லியும் வந்து ஒரு ஜேர்னலைஸ் பண்ணுங்கள் உங்களை பற்றி. எஸ், ஜேர்னலைஸ் யாராவது பண்ணுறீங்களா? வெரி குட். அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. இங்கே வாங்கம்மா, வந்து சொல்லுங்கள். ஜேர்னலைஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கணும், அச்சீவ் பண்ணணும், இருக்கணும்னாவே வந்து அதுக்கு வந்து ரொம்ப ஜேர்னலைசிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை அவங்க சொல்லுவாங்க எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு. ஸ்டேஜ்க்கே வரீங்களா? ஜேர்னலைசிங் டெய்லி ஒரு டேயில் நான் என்னென்ன பண்ணுறேன், நான் என்னென்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் வந்து நைட்டு ஃபுல்லாக யோசித்து அதுலேருந்து ஒரு தாட் எடுத்து எழுதுவேன். தேங்க்யூ. இவ்வளோதான் விஷயம். இது பண்ண முடியுமா முடியாதா? உங்களில் ஒரு பொண்ணு பண்ணுறாங்க. இது நீங்கள் பண்ணினீங்கன்னா ஒரு 10 days 20 days பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்களே டிஃப்ரென்ஸை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். எஸ், பண்ணலாமா? ஜேர்னலைசிங் வந்து பண்ணலாமா? எஸ் ஆர் நோ? எனக்கு சத்தமான பதில் வேணும். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் அனாலிசிஸ், ஜேர்னலைசிங் அண்ட் கிராட்டிடியூட் நோட். கிராட்டிடியூட் நோட்னா என்னன்னு தெரியுமா? கிராட்டிடியூட் நோட் யாராவது எழுதுறீங்களா? டெய்லி ஒரு 3 விஷயம் நீங்கள் எதுக்காக தேங்க்ஃபுல்லாக இருக்கீங்க. நல்ல அம்மா அப்பா, நல்ல சாப்பாடு, நல்ல ஸ்கூல். 3 விஷயம் முடிஞ்சுதா? அந்த மாதிரி டெய்லி ஒரு 3 விஷயம் கிடைக்காதா? இது எதுக்காகன்னா உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறக்காக. நம்ம வந்து பிளஸ்டு, நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, ஸோ நம்மளே நீ நல்ல இடத்துல தான் இருக்க அப்படின்னு சொல்லி நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிறக்காக. யாரும் உங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி மீட்டிங் வச்சு உங்களை மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. யூ ஹாவ் டு புஷ் யுவர் செல்ஃப், ரைட்? எஸ் ஆர் நோ? ஸோ கண்டிப்பாக நீங்களே உங்களை புஷ் பண்ணிக்கணும், உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கணும்னா இந்த கிராட்டிடியூட் நோட் கண்டிப்பாக எழுதுங்க. எழுதுறீங்களா? வெரி குட், சூப்பர். டெய்லி எழுதுறீங்களா? வெரி குட். எதை பற்றி எழுதுறீங்கன்னு சொல்லிடுங்க. நான் வந்து வாட்டரு, ஏர், மதர், ஃபாதர் அவங்க எல்லாத்துக்கும் நன்றி நம்ம எப்பயுமே எழுதுவேன், எப்பயுமே சொல்லுவேன். வெரி குட், காட் பிளஸ். சூப்பர். பார்த்தீங்களா ஹாப்பியாக இருக்கா அப்படி எழுதும்போது? நீ எப்படி ஃபீல் ஆகுற? ஹாப்பியாக இருக்கா? ஓகே, தேங்க்யூ. ஸோ கிராட்டிடியூட் நோட் நிஜமாக நீங்கள் எழுதுனீங்கன்னா அது டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும் அண்ட் பாசிட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. எஸ் ஆர் நோ? அண்ட் மிரர் டாக். யார் கண்ணாடி பார்த்து பேசுவீங்க? வெரி குட், இவ்வளோ பேர் பேசுறீங்க. பாசிட்டிவாக பேசுவீங்களா? பாசிட்டிவாக பேசுங்க. வெரி குட். பட் பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? எஸ், டெய்லி இதை பண்ணும்போது உங்களுக்கு நீங்களே வந்து இம்ப்ரூவைஸ் ஆவீங்க, ரைட்? எஸ், ஹலோ, தேங்க்யூ. ஓகே, இந்த விஷயங்களெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் பற்றி நான் சொல்லணும். எமோஷனல் டிசிப்ளின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார் சொன்னார்ல 95 மார்க் பொண்ணு 5 மார்க் பையன். நான் சொன்னேன்ல எமோஷ்னலாக பொண்ணுங்க வந்து கொஞ்சம் வீக் தான், பசங்க ஸ்ட்ராங்குன்னு. அது உண்மைதான். அது நம்மளோட ஜீனே வந்து அப்படி தான், பிகாஸ் ஆஃப் அவர் மென்சுரல் சைக்கிள். ஓகே, நம்ம மென்சுரேஷனுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி 15 நாள் முன்னாடி வந்து நம்மளோட மூட் ஸ்விங்ஸ் வருமா வராதா? எஸ் ஆர் நோ? காரணமே இல்லாமல் கோவப்படுவோம். எஸ் ஆர் நோ? அதே விஷயம் மென்சுரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அதே விஷயத்தை ஒருத்தவங்க சொன்னால் ஹாப்பியாகும். எஸ் ஆர் நோ? இதை ஃபீல் பண்ணுறீங்களா இல்லையா?
எஸ். ஸோ இதை வந்து நம்ம மாற்றவே முடியாது. இது வந்து நம்மளோட பாடி டைப்பே இப்படி தான். ஓகே பாய்ஸ், நீங்களும் வந்து இதை கேட்டுக்கோங்க. பிகாஸ் வீட்டில் அம்மா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒய்ஃப் வருவாங்க. ஸோ ஏன் இப்படி இவங்க பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து டென்ஷன் ஆக வேண்டாம். உங்களோட அம்மாவே இருப்பாங்க. ஹாய். ஓகே எஸ் பாய்ஸ், கேட்குறீங்களா? எஸ். அம்மா ஏன் இந்த விஷயத்துக்காக கோவப்படுறாங்க? திடீர்னு நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, கோவப்படுறாங்க, ஒரு நாள் நல்லா சமைக்கல, ஒரு நாள் நல்லா பேசல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களோட மென்சுரல் சைக்கிள் தான். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க பாய்ஸ். பண்ணிக்குவீங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ? அம்மாட்ட ரொம்ப ஃப்ரீயாக பேசுகிற பசங்களாக இருந்தால் தாராளமாக கேட்கலாம், அம்மா உங்களுக்கு பீரியட்ஸாக நான் அதான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு வந்து கேட்கலாம். இல்லை நீங்கள் அப்படி பேச மாட்டீங்கன்னா இட்ஸ் ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் அண்ட் ஆக்ட் அக்கார்டிங்லி. ஓகே, பண்ணலாமா? ஓகே கேர்ள்ஸ், உங்களுக்கு நான் மிக முக்கியமான விஷயம் இது தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் வந்து நிறையா குழந்தைங்க வந்து எமோஷ்னலாக ஸ்டேபிள் கிடையாது. யாராவது வந்து கொஞ்சம் அன்பாக பேசினாங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் வந்து ஓகே சொல்லிடுறாங்க. அதனால தான் நடக்குது நிறைய செக்ஷுவல் அப்யூஸ். படிக்கிறீங்களா இல்லையா? இதுக்கு வேறு எந்த காரணமும் கிடையாது. செல்ஃப் டிசிப்ளின் கிடையாது. டிசிப்ளின் இல்லாதங்காட்டிக்கு தான் இந்த செக்ஷுவல் அப்யூஸ் வருது. யார் ஒருத்தன் பண்ணுறான்? ஒழுக்கமாக இருக்கவன் யாராவது செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுவானா? எமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருக்க பொண்ணு யாராவது வந்து இதில் மாட்டுவாளா? எஸ். ஸோ சிம்பிள். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டிசிப்ளினும் வேணும். பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் டிசிப்ளின் வேணும். அண்ட் பையனாக பொண்ணாக இருந்தாலும் எமோஷ்னல் டிசிப்ளின் வேணும். கண்டிப்பாக ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும். நம்ம வந்து சொல்கிறோம் பெண்கள் வந்து ரொம்ப வந்து கைண்ட் ஹார்ட்டட், சாஃப்ட் ஹார்ட்டட், எல்லாமே கரெக்ட். இது காட்ட வேண்டிய இடத்துல மட்டும்தான் காட்டணும். எஸ். நம்ம கைண்ட் ஹார்ட்னு சொல்லி ஒருத்தங்க வந்து தப்பானவங்க வந்து பேசுகிறப்ப அவங்ககிட்ட கைண்ட் ஹார்ட் காட்டினீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை 0 ஆயிரும். ஸோ எப்போவுமே நம்ம ஊரில் சொல்லுவாங்களா வேக்கானமாக இருக்கணும்னா அந்த வேக்கானம் கண்டிப்பாக வேணும். தூங்கும்போது காலாட்டிகிட்டே தூங்கணும், இல்லாட்டி இந்த உலகத்தில் ஏமாற்றிட்டு போயிடறான்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்போதுமே வந்து கண்ணு மூடினாலும் ஒரு கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் கேர்ள்ஸுக்கு சொல்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுது இல்லை செக்ஷுவல் அப்யூஸ் நடக்குது உங்களுக்கோ வேற யாருக்கோ நடக்குது அப்படின்னா வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள். தயவு செய்து வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள். பயந்துட்டு இருக்காதீங்க. ஓகே, ஒரு பொண்ணுக்கு நடக்குது, ஒரு பொண்ணு வாய்ஸ் அவுட் பண்ணுறான்னா திருப்பி இன்னொருத்தவன் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களா? பயப்படுவாங்களா இல்லையா? அந்த பயத்தை உருவாக்கணும். அது யார் கையில் இருக்குது? பொண்ணுங்கிட்ட பண்ணால் பொண்ணு சத்தம் போட்டுருவா, யார்கிட்ட போய் சொல்லிடுவா, போக்சோ எல்லாம் இருக்குல்ல. அதை ஏன் நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை? பிகாஸ் நம்ம எமோஷ்னலாக நம்ம ஸ்டேபிள் கிடையாது. ஸோ அந்த எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியை வளர்த்துக்கோங்க. இப்போ மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, மார்க் கம்மியாக வாங்குறீங்க, ஃபீல் பண்ணுறீங்க, ரைட். நாளைக்கு ஒரு குடும்பத்தை நடத்துறீங்க, ஒரு நிர்வாகத்தில் போய் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படி தான் ஃபெட்டப் ஆவீங்களா? குடும்பத்தில் நம்ம அம்மா வந்து ஒரு பிரச்சனையாகி ஃபெட்டப் ஆனாங்கன்னா என்ன பண்ணுறது? யார் குடும்பத்தை ரன் பண்ணுறது? அம்மா உட்காந்துட்டாங்கன்னா. பட் நம்ம அம்மாக்கள் அப்படி கிடையாது. இன்றைக்கி தான் வந்து நம்ம மேடை போட்டு எமோஷனல் ஸ்டெபிலிட்டியாக இருங்க, ஒழுக்கமாக இருங்கன்னு சொன்னா அன்றைக்கி நம்ம அம்மா அம்ச்சிக்கெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க? யாருமே சொல்லி கொடுத்தது கிடையாது. அவங்களோட ஜீன்லேயே இருக்குது. இப்போ நம்ம ஜீனில் இருக்கிறது ஏன் வேலை செய்ய மாட்டேதுன்னா அதுக்கு முதல் காரணம் வந்து ஃபோன் மட்டும்தான். ரீல்ஸ் பார்க்குறோம், அதில் நிறையா விஷயங்கள் வருது. அந்த மாதிரி நம்ம ஏன் இல்லை, இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாங்கிற தாட் தான் நம்மளுக்கு போகுதே தவிர நம்மளோட செல்ஃப் அனாலிசிஸ் அங்கே தொலைஞ்சு போயிடுது. அடுத்தவங்கள தான் அதிகமாக பார்க்குறமே தவிர நம்மளோட செல்ஃபை தொலைச்சிட்றோம். ஸோ என்றைக்குமே வந்து செல்ஃபை தொலைக்காதீங்க, ரைட்? செல்ஃபை தொலைக்காமல் எமோஷ்னலாக ஸ்டேபிளாக இருங்க. வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள். எஸ், பண்ணுவீங்களா? இதை நீங்கள் டெய்லி ஹோம் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் எல்லாத்துலேயுமே சஸ்டெயின் ஆக முடியும். சார் சொன்னார் ரிலே மாதிரி இந்த ஸ்பீச் அப்படின்னு. நானும் அதே தான் சொல்கிறேன். உங்கள் கையில் இருக்கிறது ரிலே பட்டன். இந்த உலகமும் வந்து ரிலே, உங்களோட ஃபேமிலியும் ரிலே, எல்லாமே உங்கள் கையில் அந்த பட்டனாக இருக்குது. ஸோ அதை வந்து நல்ல விதமாக கொண்டு போய் அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ 1800 இயர்ஸில் இருந்தாலும் சரி, 1999 இருந்தாலும் சரி, 2025 நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். நாளைக்கு வந்து 2026 வரும், 3000 வரும். எப்போவா இருந்தாலும் நம்ம நல்லா வாழ்கிறதுக்கான ஒரே ஒரு கீ வந்து டிசிப்ளின், ஒழுக்கம் தான். அது யார் என்ன சொன்னாலும் அதில் வந்து மாற்றமே கிடையாது. டெக்னாலஜி வந்துச்சு, நம்ம வந்து மாடர்னைஸ் ஆகிறோம், நம்ம ட்ரெஸ் இதில் வேணால் மாற்றலாமே தவிர பட் பேசிக் வந்து ஒழுக்கம். இது மாறுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு டெக்னாலஜிக்கு போனாலும் பயன் கிடையாது. எஸ், இன்னும் நிறைய உயர்ந்தவங்களை நீங்கள் கேளுங்களேன். எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து பெரிய பெரிய ஆட்கள் எடுக்கணும்னு இல்லை, இங்கே உட்காந்துட்டு இருக்க ரொட்டேரியன்ஸிவே கேளுங்களேன். அவங்களாம் டிசிப்ளினாக இருக்கிறங்காட்டிக்கு மட்டும்தான் வந்து இவ்வளோ தூரம் இங்கே இருக்காங்க. எஸ், ஸோ நீங்கள் வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ருட்டீன் செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. ருட்டீன் யாராவது செட் பண்ணி இந்த ருட்டீன் ஃபாலோ பண்ணுறீங்களா? எனிஒன்? 1 2 ப்ளீஸ். ருட்டீன் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸே வராது. எஸ் ஆர் நோ? ஏன்னா இன்னைக்கு காலையில் எழுந்திருப்பேன், இந்த வேலையை பண்ணுவேன், இதுதான் என்னோட ருட்டீன் சொன்னீங்கன்னா ருட்டீன்லேருந்து நீங்கள் மாறக்கு வாய்ப்பே வராது, டிஸ்ட்ராக்ஷன்ஸும் வராது. எஸ்? ஹாய் ஹாய்.
ஓகே, டிசிப்ளின் இஸ் த ஒன்லி கீ டு சக்ஸஸ் அண்ட் ஹாப்பி லைஃப். ஸோ வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான் நல்லா வாழ்றதுக்கு. ஸோ பி ஹாப்பி அண்ட் என்ஜாய் யர் லைஃப், பி சேஃப் அண்ட் பி டிசிப்ளின். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி நன்றி ரொட்டேரியன் விசித்ரா செந்தில்குமார் அவர்களுக்கு. ஒரே ஒரு 2 கொஸ்டின், 3 கொஸ்டினா? ஓகே சரி, இப்போ டேக் ஹோம் மெசேஜா சார் பேசினார்ல ஃபர்ஸ்ட், அதிலிருந்து யார் ஒரு டேக் ஹோம் மெசேஜ் நான் இதை வச்சிருக்கேன், இதை ஃபாலோ பண்ண போறீங்கன்னு சொல்றது? வச்சிருக்கேன், ஆல்ரெடி நான் டிசைட் பண்ணி வச்சிருக்கேன். முன்னாடி ஐயா பேசினார்ல, ஒரு டேக் ஹோம் மெசேஜ் அவர் சொன்னதுல எனக்கு இந்த விஷயம் வந்து பிடிச்சது, நான் இதை ஃபாலோ பண்ண போறேன். இங்க வாங்க. நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம ஜாய்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட். நம்மளை வந்து கேலிப்படுத்தக்கூடாது. நம்ம வந்து மற்றவங்கள கேலி பண்ணிட்டு நம்ம சிரிக்கிறத விட மற்றவங்களையும் அதாவது அவங்களையும் சிரிக்க வச்சு நம்மளையும் சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிற தாட் புரிஞ்சு. சூப்பர். வர சொல்லலாமா சார் அவங்களே? சரி, நான் பேசுனத டேக் ஹோம் மெசேஜா யார் என்ன எடுத்திருக்கீங்க? anyone யார் முன்னாடி வரீங்களோ அவங்களுக்கு தான், யார் முன்னாடி எந்திரிச்சு வரீங்களோ அவங்களுக்கு தான். டைரி எழுதணும் அப்படின்னு எடுத்திருக்கேன். அது செல்ஃப் அனாலிசிஸ், ஜர்னலைசிங், கிராட்டிட்யூட். சும்மா டைரினா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த காலத்துல நம்ம பாட்டுக்கு எழுதுவோம், இது அப்படி கிடையாது, நீங்க பிரிச்சு எழுதணும். எஸ் எஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸ் படிச்சிருங்க. டி தீப்தி 7th ஸ்டாண்டர்ட் KMO ஸ்கூல். இருக்கீங்களா? ஓ, வாழ்த்துக்கள். அடுத்து தாரா பேகம். ஏ தாரா பேகம். ஓகே, வாழ்த்துக்கள். 6th ஸ்டாண்டர்ட் KAOM ஸ்கூல். ஓ, வெரி குட். வாங்க. தேர்ட் பிரைஸ் ரேவன்யா. பி ரேவன்யா 10th ஸ்டாண்டர்ட் SRC. ஓ, வாங்க வாங்க. 3 பேர் வாங்க. உங்க பேரு? மிக அற்புதமாக நம்முடைய விசித்ரா செந்தில்குமார் அவர்கள் பேசினாங்க. அவங்க பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். விட்டா ஒரு ஃபுல் டே வேணாலும் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான பேச்சாளர். அவங்க சொன்ன கருத்துக்கள், குடும்ப உறவுகள் நாம் மதிக்கணும், அதுதான் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்தாலும் சரி, நண்பர்கள் வந்தாலும் சரி, அவங்கள நாம் ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிறது ரொம்ப அழகாக சொன்னாங்க. நான் இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு மிக முக்கிய காரணம், குழந்தைகளா லிசன், மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நான் மருத்துவராக இருக்கேன். நிறைய குழந்தைகளை தினமும் சந்திக்கிற குழந்தைகளை கூட்டிகிட்டு வராங்க பெற்றோர்கள். பெற்றோர்கள் இருக்கிற கேள்வி கேட்குற போதோ, குழந்தைகளை கேள்வி கேட்குற போதோ நிறைய வித்தியாசத்தை பார்க்குறேன். பெற்றோர்கள் எல்லோருமே மரியாதையாக வாங்க போங்க அப்படிங்கிற கேட்குற கேள்விக்கு நேரடியான பதில் சொல்கிறாங்க. ஆனால் குழந்தைகள், பெரும்பாலான குழந்தைகள், சில குழந்தைகள் ரொம்ப நல்லா பதில் சொல்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். நான் எல்லா குழந்தைகளையும் சொல்ல, பெரும்பாலான குழந்தைகள் கேட்ட கேள்விக்கு நேரடியான பதில், மரியாதையான பதில் சொல்லுவதே இல்லை. அதுதான் நான் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்ததுக்கே காரணம். நான் ஒரு பொண்ணை கேட்குறேன், லிசன். ஒரு பொண்ணு வந்து என்னுடைய அந்த கவுச்சில் டேபிள் உட்காந்துக்குது. உட்கார்ந்த உடனே எப்படி உட்காந்துன்னு பாருங்க, இப்படி இப்படி காலை மடிச்சு போட்டு கூப்பிட்டு, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் ஹெடேக் ஹெடேக். என்ன ஒரு பதில், விட்டேத்தியான பதில். எத்தனை நாளாக இருக்கு? 2 days. அப்போ எவ்வளோ கோபம் வரும். நான் படித்து இவ்வளோ வயசாகி ஒரு மரியாதையாக ஒரு ஊரில் உட்காந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய வயசுக்கு, என்னுடைய படிப்புக்கு அந்த குழந்தை ஒரு மரியாதையை கொடுக்கல. இப்படி தினமுமே நடந்துகிட்ருக்கு. படிக்கிற, அதாவது கான்வென்ட் எஜுகேட்டடாக இருந்தாலும் சரி, கிராமத்தில் படிக்கிற குழந்தைகளும் இன்றைக்கி மாறிச்சு. நாங்கள்லாம் முந்தி ஆசிரியரோ பெரியவங்கள கேள்வி கேட்டால், பேர் என்ன சாமி?
சார் சுப்பிரமணியன் சார் இப்படி கை கழிட்டு தான் சொல்லுவோம். அவ்வளோ மரியாதை எல்லாத்துக்கும். ஆனால் இந்த மரியாதையெல்லாம் போச்சு. இன்றைக்கி சில கிராமத்து குழந்தைகள் பதில் சொல்கிறாங்க. அதில் அந்த நல்ல ஒழுக்கம், கீழ்ப்படிதல் அது ரொம்ப அதிகமாக இருந்தது. இன்றைக்கி குறைஞ்சிட்டு வருது. இதையெல்லாம் நாம் கட்டி காக்க வேண்டும் என்பதை மிக அற்புதமாக விசித்ரா அவங்க மேடம் சொன்னாங்க. வாழ்த்துக்கள்.